இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். திமுக அயலக அணியின் முக்கிய பொறுப்பில் இருந்தவர் சென்னையைச் சேர்ந்த ஜாஃபர் ஷாதிக். 2000 கோடி போதை கடத்தல் வழக்கில் இவரை மத்திய போதை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர். சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாக தெரிய வந்ததால் அமலாக்கத்துறையும் களம் இறங்கியது. கைதாகி சிறையில் அடைக்கப்பட்ட ஜாஃபர் ஷாதிக் ஜாமீனில் வெளியே வந்தார். இந்த நிலையில் அவரையும் அவர் தொடர்புடையவர்களையும் குறிவைத்து திங்கட்கிழமை தேர்தல் பறக்கும் படையினரும் வருமான வரித்துறை அதிகாரிகளும் அதிரடி ரெய்டில் இறங்கினர். ஷாதிக்கின் பட்டினப்பாக்கம் வீடு, எக்மோர் விடுதி, புரசைவாக்கம் விடுதி உட்பட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் தீவிர சோதனை நடந்தது. ஷாதிக்கின் நண்பர்கள் வீடுகள், இயக்குநர் அமீர் வீடு மற்றும் அலுவலகத்திலும் அதிகாரிகள் சல்லடை போட்டனர். நேற்று 2வது நாளாகவும் சோதனை நீடித்தது. வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பல கோடி ரூபாய் ஹவாலா பணத்தை ஷாதிக் பதுக்கி வைத்திருப்பதாக டெல்லி வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடந்தது. என்சிபி என்னும் மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளும் இந்த ரெய்டில் இணைந்தனர். முதல் நாளே ஜாஃபர் ஷாதிக் தொடர்புடைய 9 இடங்களில் சோதனையை நிறைவு செய்தனர். ஜாஃபர் ஷாதிக் வீட்டில் மட்டும் 2 நாளாக சோதனை நீடிக்கிறது. அப்போது ஜாஃபர் ஷாதிக் தன் பினாமிகள் பெயரில் 10க்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகள் துவங்கி இருப்பதை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். அந்த வங்கி கணக்குகளில் பல கோடி ரூபாய் பணம் இருப்பதும் தெரியவந்தது. வங்கி விவரங்களை கைப்பற்றி விரிவான விசாரணையில் இறங்கி இருக்கின்றனர். இதில் இன்னும் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.